சமூகத்தின் மேல் மாத்திரம் அவருடைய பிரசன்னத்தின் மேல் மாத்திரம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பார்வைகள் ஆண்டவரே உம்மீது மாத்திரம் நோக்கமாய் இருக்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய பார்வைகள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் பார்க்கட்டும். ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் காணட்டும். ஆண்டவரே நாங்கள் எந்த திசையும் திரும்பக்கூடாது சாமி. ஆண்டவரே நாங்கள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது சாமி. ஆண்டவரே எங்களுடைய கண்கள் எந்நேரமும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் தேடணும், உம்மை மாத்திரம் பார்க்கிறதற்கு விரும்பணும், உம்மை மாத்திரம் எதிர்பார்க்கணும். ஆண்டவரே எங்களுடைய கண்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் விரும்புகிறதா ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளா கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டம் முழுவதும் ஆண்டவரே உம்மீது மாத்திரம் இருக்கணும் சாமி. ஆண்டவரே எப்போது உமது சமூகத்துக்கு வருவோம், எப்போது கர்த்தரை நோக்கி பார்ப்போம், எப்போது கர்த்தரிடத்தில் பேசுவோம் என்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் நோக்கம் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கண்ணோக்கம் எல்லாம் கண்ணோட்டம் எல்லாம் உம்மீது மாத்திரம் இருக்கணும் சாமி. ஆண்டவரே எப்போது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடுவோம் என்று ஆண்டவரே எப்போது உம்மை நோக்கி பார்ப்போம், எப்போது ஜெபிப்போம், எப்போது வேதத்தை எடுப்போம் என்று ஆண்டவரே எங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் உம்மீது மாத்திரம் இருக்கணும் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே எங்களுடைய கண்ணோட்டம் உலகத்தின் பக்கமாய் திரும்பக்கூடாது, உலக காரியங்களுக்கு மத்தியில் திரும்பக்கூடாது. ஆண்டவரே பிசாசுக்குரிய காரியங்கள் மத்தியில் திரும்பக்கூடாது, மனிதர்களுக்குரிய காரியத்தின் மத்தியில் திரும்பக்கூடாது சாமி. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் என் நேரமும் எங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் உம்மீது மாத்திரம், உங்களுடைய சமூகத்தின் மீது மாத்திரம், உம்முடைய ஜெபத்தின் மீது மாத்திரம், வேத வாசிப்பின் மீது மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய கண்ணோட்டம் முழுவதும் இருக்க வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் தேடுகிறவர்களாய், உம்மை நோக்கி மாத்திரம் பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை மாத்திரம் காண வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளாக கர்த்தரே இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள என் தேவனே பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஜீவனுள்ள என் தேவனே பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஜீவனுள்ள என் தேவனே பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. ஜீவனுள்ள என் தேவனே பார்வையெல்லாம் உம்மேல் தானே. உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். எப்போதும் உம்மை துதிப்பேன், எந்நேரமும் உம்மில் மகிழ்வேன். எப்போதும் உம்மை துதிப்பேன், எந்நேரமும் உம்மில் மகிழ்வேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் தேவனே பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஜீவனுள்ள என் தேவனே பார்வையெல்லாம் உம்மேல் தானே. விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வே ஏக்கமையா. விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வே ஏக்கமையா. இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்காக தான் உயிர் வாழ்கிறேன்னு பக்தன் சொல்றார். ஆனால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாதான் உயிர் வாழவே முடியும் என்பது தேவனுடைய கருத்து. தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும் அப்படின்னு பக்தன் பாடுறாரு. ஆனால்
அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாதான் நம்ம உயிர் வாழவே முடியும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதான் இந்த காணில கர்த்தர் நமக்கு சொல்றது, மற்றவர்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராம தடுப்பேன்னு கர்த்தர் சொல். இந்த காலையில கர்த்தர் நமக்கு சொல்றது, மற்றவர்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராமல் தடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நேற்றுக்கு நம்ம கவனிச்சது, மற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். இன்றைக்கு தேவன் கவனிக்க சொல்றது, மற்றவனுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய நோக்கம். இதை கர்த்தர் யாருக்கு மற்றவங்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம என்ன செஞ்சால் மற்றவங்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராமல் இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நபராக இருந்தால், தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால், தேவனுடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இல்லை கர்த்தர் விரும்புகிறதை செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருந்தால், மற்றவர்களுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராமல் கர்த்தர் என்ன செய்வார், தடுப்பார். தேவனுடைய விருப்பங்கள் அநேக காரியமாக இருந்தாலும் பிரதானமானது ஒன்றை மையப்படுத்தி தான் தேவனுடைய விருப்பம் இருக்கிறது என்பதை உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோம்னா, 9வது வசனத்தை முதல்ல வாசிடுங்க, அப்புறம் மற்றது 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் என்ன பதிலளிப்பார், அழிக்கிற பதில் அளிப்பார். 9ஆம் வசனம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு என்ன செய்வேன், தயவு பாராட்ட வேண்டாம். 1000 தலைமுறைக்கு தயவு பாராட்ட வேண்டாம். அப்போ தேவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றணும் என்ன சொன்னால், அவர் சொல்கிறத நம்ம செய்யணும் என்பது தான் பிரதானமான நோக்கம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார், அவர் சொல்கிறத நம்ம என்ன செஞ்சிடணும். அவர் சொல்கிறத, அவர் சொல்லாத ஒன்று நம்மகிட்ட கேட்கல. அவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ, அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் அப்படியே செய்கிற நபராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருந்துட்டா நம்மளை என்ன செய்வாரா, 1000 தலைமுறை வரைக்கும் நமக்கு தயவு பாராட்ட வேண்டார் இல்லையா. 1000 தலைமுறை வரைக்கும் தயை பாராட்டு. ஏற்கனவே தயவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா. தயவுன்னா நாம் தப்பே செய்தால் கூட அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை நமக்கு கொடுக்காம கர்த்தர் என்ன செய்கிறாரு, காப்பாற்றுவார்னு சொல்லி இல்லையா. இதை தான் தாவீதுக்கு ஆண்டவர் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார், உன் பிள்ளைங்க தப்பு பண்ணால் கூட அவனை என்ன செய்ய மாட்டேன், நான் தண்டிக்க மாட்டேன், அவனை கண்டித்து அவனுக்கு என்ன செய்வேன், அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு என்ன செய்கிறார், உன் பிள்ளைகள் தவறு செய்தாலும் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், அவன் அக்கிரமம் செஞ்சா கூட நான் அவனை மனுஷனுடைய மிலாடினால் அடிகளினாலும் தண்டிப்பேன், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து
என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். அதான் தயவு. என்ன தயவு? அவன் தப்பே பண்ணக்கூட என்ன செய்வேன், தப்பை கண்டுக்காம போக மாட்டேன்னு சொல்லலை. அந்த தப்பை கண்டித்து அவனை சின்ன ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணி அவனை என்ன செய்வேன், அவனை ஆசீர்வதிப்பின ஒழிய சவலை எப்படி தள்ளிவிட்டனோ அதை போல என்ன செய்ய மாட்டேன், தள்ளிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். யாருக்கு இது? என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. என் கற்பனை நடத்தும் நான் சொல்கிறத செய்கிறவனுக்கு. அப்போ நான் சொல்கிறத மட்டும் செஞ்சிட்டான்னா அவன் தப்பு பண்ணால் கூட அவனை கண்டித்து என்ன செய்வேன், அவனை புறக்கணிக்க மாட்டேன், அவனை அழிக்க மாட்டேன், அவனை பாதிக்க மாட்டேன், அவனை கண்டித்து என்ன பண்ணுவேன், அவனை ஆசீர்வதிச்சிருவேன்டா. ஆனால் அடுத்தவனுக்கு சொல்கிறார் 10ஆம் வசனம், ரொம்ப ஆபத்தான வசனம். என்ன வசனம்? தம்மை பகைக்கிறவர்கள். அப்போ யார் ஆண்டவரை பகைக்கிறாங்களோ அவரை சொல்றத செய்யலனாலே அவரை பகைக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? இங்க பகைக்கிறேன்னு சொல்றாரு. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல என் சத்ருன்னு சொல்றாரு. நான் சொல்றத செய்வதை விருப்பமில்லாத என் சத்ரு அப்படின்னுவார். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு தாளதனை கொடுத்து பேசி வரும்போது கீழே சொல்லுவாரு, தம்மை நான் சொல்றத செய்வதற்கு அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவா இராதபடிக்கு மனதில்லாத இருந்தவர்களாகிய என்னுடைய சத்ருன்னு சொல்றார். என்னுடைய இந்த சத்ருன்றதை யாரை சொல்றாருன்னா அந்த 11ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே மேல் ராஜாவா இருப்பதற்கு என்ன இல்லை, இவன் என்ன சொல்றதை நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்றவங்கள பார்த்து அதை சொல்லுவார். அப்போ 2வது யாரை சொல்ற, எங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை பகைக்கிறான். யார் பகைக்கிறவன்? நான் சொல்றத அவன் செய்யலைன்னு சொன்னாலே அவன் யாரு? என்னை அவன் பகைக்கிறவன் அப்படின்றார். ஆனால் லூக்கா என்ன சொல்றாரு, அவன் பகைக்கிறவன் மட்டும் இல்லப்பா, அவன் சத்து எனக்கு எதிரின்றார். எனக்கு அவன் எதிரி, என்னை எதிர்க்கிறவன், எனக்கு சத்துருவா இருக்கிறவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த பகைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம் 10வது வசனத்தை. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் அப்படின்னா நேரடியா பதிலளித்து அவர்களை அழிப்பாராம். என்ன செய்வாராம்? அழிப்பார். யார் அழிப்பாரு? அவரை பகைக்கிறவர்களை யார் அவங்க பகைக்கிறது? மேலே சொல்லிட்டாரு, என்னுடைய கற்பனைகளின்படி நடக்காதவர்கள், நான் சொல்றத கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் என்னை பகைக்கிறாங்க. என்னை பகைக்கிறவர்களை என்ன செய்வேன்? பிரத்யட்சமா நானே இறங்கி வந்து அழிப்பேன். நானே இறங்கி வந்து அவனை அழிப்பேன். அந்த அழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் அடுத்த வார்த்தையும் சொல்றாரு. என்ன கிடையாது, பாதிப்பு லேட்டாமெல்லாம் கிடையாது, பாதிப்பு லேட்டாமெல்லாம் கிடையாது. உடனே என்னைக்கு சொல்றத நம்ம கேட்காத போறோமோ உடனே அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்த தலைமுறை, அந்த ஜெனரேஷன்லாம் இல்லை. அப்போவே ஞாயிற்றுக்கிழமை சொன்ன அவன் அக்கிரமம் பண்ணா அவன் அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறேன், நான் வச்சு வைக்கிறேன் அப்படின்னு இல்லையா? வச்சு வைக்கிறேன். அவன் உணரத்தக்கத அளவுக்கு அவனுடைய பலனடி பண்ணார். எப்ராஹிமுக்கு சொன்னார், உன் பாவத்தை கட்டி பத்திரப்படுத்தி வச்சிருக்கின்றாரு. எப்ராஹிமே உன் பாவம் கட்டி பத்திரப்படுத்தி வச்சிருக்கின்றாரு. இங்கே யோபுல வச்சு வைக்கிறேன்னு சொல்றாரு, ஆனால் அங்கே என்ன சொல்றாரு? பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதை கட்டி சும்மா தூக்கி ஓரம் போட்டுறல. சில பொருள் என்ன செய்வோம், அப்படி கட்டி தூக்கி ஓரம் போட்டுறோம்ல. அவர் கட்டி ஓரமெல்லாம் போடல, அதை கட்டி எப்படி வச்சிருக்கிற, பத்திரமா வைக்கல, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்படி என்ன செய்யக்கூடாது, இது மிஸ் ஆகவே கூடாது, இது மிஸ் ஆயிடவே கூடாது, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க சொல்றாரு? பிரத்யட்சமா தாமதம் இல்லாமல் அவனுக்கு என்ன செய்வேன்? பதிலளிப்பேன். தாமதம் இல்லாமல் பதிலளிப்பேன். உடனே அதான் நம்ம வழக்கமாக சொல்லுவோம். ஒரு சின்ன பாதிப்பு வருதா, என்ன செய்ய, உடனே உட்காத, ஐயா என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனையா எனக்கு சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வான்? உடனே அதை மாற்றுவதற்கு தேவன் நம்மளை ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ மற்றவர்களுக்கு வருகிற ஆபத்தும் இப்போ வருது. யாருக்கு வருது? இப்போ அந்த 10ஆம் வசனம் சொல்றாரு, தம்மை பகைக்கிறவர்களை பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும்
நம்மை பகைக்கிறவனுக்கு, அப்ப ஆண்டவர் பகைக்கிறவன் யாரு? அவர் சொல்றத செய்யலைனாலே அவன் பகைக்கிறான். யாரு? ஆண்டவர். ரெண்டாவது லூக்காவில் சொல்றாரு, அவன் பகைஞ்ச மட்டும் இல்லை, எனக்கு எதிரின்றார். அவன் எனக்கு எதுக்கு எதிரி, எனக்கு சத்துரு, எனக்கு அவன் பிசாசா மாறிட்டான்றார். நம்ம யாரை சத்துருன்னுவோம்? நம்ம யாரை சத்துருன்னு சொல்லுவோம்? பிசாசா பார்த்து தான் சத்துருன்னு சொல்லுவோம் இல்லையா? சத்துரு போராடுதுன்னு இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? அவன் பிசாசாவே மாறிட்டான்றார். உபாகம் என்ன சொல்றாரு? என்னை பகைக்கிறான்னு சொல்றார் இல்லையா? ஆனா லூக்கா என்ன சொல்றாரு? எனக்கு சத்துருவாவே என்ன பண்ணிட்டான், அவன் மாறிட்டான்றா இல்லையா? அந்த சத்துருன்றதுக்கு மற்றொரு அர்த்தம் என்ன? பிசாசாவே மாறிட்டான்றார். அவன் பிசாசு அவனை கையில் எடுக்கல, பிசாசு அவனுக்குள்ள அவனே யாரா மாறிட்டான், பிசாசாவே மாறிட்டான். அப்ப பிசாசா மாறினவன் தான் என்ன செய்ய மாட்டான்? நான் சொல்றத கேட்க மாட்டான். நான் சொல்றத கேட்காத போனவன் தான் பிசாசு. நான் சொல்றத கேட்காத போனவர் அவன் தான் யாரு? அவன் தான் பிசாசு இல்லையா? ஏசாயா 14 யார் பிசாசு? ஏசாயா 14 யார் பிசாசு? ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏதேன் தோட்டத்துல இருப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவன் என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் சொல்றத நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன்னு சொன்னான் பாரு. அவன் தான் யாரா மாறினா? பிசாசா மாறினான். அவன் தான் யாரா மாறினா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ ஏதேன் தோட்டத்துல இரு, தேவனை என்ன பண்ணு, மகிமைப்படுத்து அப்படின்னு சொன்னா, நீ சொல்றத நான் என்ன செய்ய முடியாது, நான் கேட்க முடியாது. நானே என்னவா மாறுவேன்? நான் வானத்துக்கு தான் என்ன செய்வேன், வேறுவேன். அது வானத்துக்கு என்ன எப்படி உங்களுக்கு ஈக்குவலாக தான் நான் என்ன பண்ணுவேன், உட்காருவேன். உங்களுக்கு சமமாக தான் நான் என்ன செய்வேன், உட்காருவேன். உங்களுக்கு மேலே தானே போய் என்ன பண்ணுவேன், உட்காருவேன். நீங்கள் எங்கே அங்கே தான் நானும் என்ன செய்வேன், இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத கேட்காத போனவன் தான் யாரா மாறினா? பிசாசமா. அதை தான் லூக்காட சொல்றார். என்னது? என் சத்துருன்னு சொல்றாரு. யார் சத்துரு? யார் சத்துரு? நான் சொல்றத கேட்காதவன. யாரை சொல்லி தான் சொல்றாரு? முதல்ல 2 பேரை சொல்லிட்டு சொல்லல. ஒருத்தன் 5 1 வாங்கினா அதை 10 மாத்தினான், அவனை சொல்லல. ஒருத்தன் 1 வாங்கினா 5 மாத்தினான், அவனை சொல்லல. இந்த 1 வாங்கி போய் வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு போனார்ல, இந்த 1 பத்தி என்ன பண்ணு, வியாபாரம் பண்ணுன்னு சொன்னார்ல. அவர் சொன்னதை செய்யாம போனவனை பார்த்து தான் சொல்றாரு, என் சத்துருவாக இவனை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்றார். அந்த லூக்கால 19 சொல்றாரு இல்லையா? யாரை பார்த்து சொன்னாரு? 3 பேரை சொல்றாரு லூக்கா. எதுல? 1 வாங்கி 10 மாத்தினவன், ஒருத்தர் இன்னொன்று 1 வாங்கி 5 மாத்தினவன். அந்த 1 வாங்கி அவன் வச்சுன்னு இல்லை, யார்கிட்ட கொடுத்து வச்சுட்டான். அவன் என்ன செய்யல? அவர் சொன்னதை அவன் செய்யல. அவன் சொன்னதை அவர் என்ன சொன்னாரோ இல்லையா? ஆனால் மற்ற 2 பேரும் செஞ்சாங்க. அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வச்சிட்டாரு. இவனை ஆசீர்வதிக்கல. ஆனால் அதான் உபாகம் சொன்னார் இல்லையா? இதை அப்படியே அவங்ககிட்ட நிறைவேறுது பாருங்க. யார்கிட்ட? இதை உபாகமும் சொன்னார, அவனுக்கு தாமதம் இல்லாமல் அழிப்பேன்னு சொன்னார்ல, அதை எங்க நிறைவேற்றுறாரு? இந்த லூக்கா 19 அப்படியே நிறைவேற்றுறாரு இல்லையா? என்ன செய்யறாரு? அந்த 1 கொடுத்தான், அவன் பத்திரமா அதை வச்சிருக்கிறான். ஆனா என்ன செய்யல? அவர் சொன்னதை செய்யல, அவ்வளவுதான். அவர் சொன்னதை செய்யல. அவனை கூப்பிட்டாரு, அதை வாங்கிட்டு உடனே சொல்றாரு, என் சத்துருவாகிய இவனை என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்க. தாமதமே கிடையாது, தாமதமே கிடையாது, லேட்டே கிடையாது. ரொம்ப பொறுமையா, அடுத்த வாரம், அடுத்த மாசம், நோ 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 நோ. சொல்லாரா, செய்யலையா, அப்பவே பனிஷ்மெண்ட் தான். அப்பவே பனிஷ்மெண்ட்டு. அவன் பிழைக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவேன்? உபாகம் சொல்ற ஆபத்தான வார்த்தை, அவனை அழிப்பார் என்றார் பாருங்க. அவன் என்ன செய்வேன்? அவனை அழிச்சிட்டார். பாத்தியா? யார் அழிச்சிட்டாரு? அந்த ஒரு தாழ்ந்து வாங்கணும் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. பாத்தீங்களா? அவனை விடவே இல்லை. பாத்தீங்களா? தாமதமே இல்லை, ஒன்றும் லேட் பண்ணவே இல்லை, உடனே அழிச்சு போட்டார் பாருங்க. ஏன்? தான் சொன்னதை அவன் என்ன செய்யல. அந்த செய்யாம போனதுனால அவன் யாரா மாறுறான்? சத்துருன மற்ற பிசாசவன் என்ன பண்ணிட்டான்? மாறிட்டான். ஏன்னா ஏசாயா 14 நான் சொன்னதை கேட்காத போனவனை தான் அவன் யாரை மாத்தினான்? பிசாசாவே மாறினா. அந்த பிசாசு தான் இவன் என்ன? அவனும் சொன்னதை செய்யாம போனா, இவனும் சொல்றத செய்யாம போனா, நாமளும் சொல்றதை செய்யாம போனா, கர்த்தர் எந்த லிஸ்ட்ல கொண்டு சேர்ப்பாரு? பிசாசின் லிஸ்ட்ல கொண்டு சேர்ப்பாரு கூடிய, மனுஷன் லிஸ்ட்ல கூட சேர்க்க மாட்டார்.
கர்த்தர் நமக்கு சொல்றத நம்ம செய்யாம போயிட்டா நம்மளை மனுஷன் லிஸ்ட்ல கூட வைக்க மாட்டாரு. எங்க போய் வைப்பாரு? பிசாசின் லிஸ்ட்ல வைப்பாரு. அப்ப பிசாச தேவன் என்ன செய்வாரு? அதை தான் நமக்கு செய்வார். பிசாசுக்கு தேவன் என்ன செய்வாரோ அதை தான் என்ன செய்வாரு? நமக்கு தேவன் செய்வார். நமக்கு தேவன் செய்வார். அப்ப பிசாசுக்கு செய்யறதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் செய்யாம இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு, அவர் என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணிடு? அதை செஞ்சுடு. அவர் சொல்றத நம்ம செய்யாம போயிட்டா நம்மளை எப்படிதான் பார்ப்பாரு? பிசாசா பார்ப்பார ஒழிய தம் பிள்ளைய பார்க்கவே மாட்டார். தம் பிள்ளைய பார்க்கவே மாட்டாரு. அந்த பிசாசுக்கு என்ன கிடையாது? லேட்டவளம் பாதிப்பு கிடையாது. லேட்டவளம் என்ன கிடையாது? லேட்டவளம் பாதிப்பு கிடையாது. என்ன பாதிப்பு? உடனடியான பாதிப்பு. அப்படிதான் உடனடியான. ரொம்ப ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, இல்லை உடனே தாமதம் இல்லாமல் பதிலளிப்பாராம். இதை படிக்கும்போது நான் சொல்ல கொஞ்சம் ஆடி போயிட்டு, எந்த அளவுக்கு மேல 1000 தலைமுறைக்கு என்ன செய்யற? உனக்கு இரக்கம் பாராட்டுறார். 1000 தலைமுறைக்கு நமக்கு தயவு பாராட்டம் பண்றார். 1000 தலைமுறைக்கு என்ன அர்த்தம்? 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு தயவு பாராட்டுவேன். நீ தப்பே பண்ண கூட என்ன செய்வேன்? நீ 1000 தலைமுறைக்கு உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க தப்பே பண்ண கூட என்ன செய்வேன்? அவனை கண்டிச்சு, அவனை திருத்தி, அவனை என்ன பண்ணிடுவேன்? ஆசீர்வதிச்சிருவேன்னு சொன்ன ஆண்டவர் மறுபக்கம் சொல்றாரு, நான் சொல்றத நீ கேட்காம போயிட்டேன்னா, நான் சொல்றத நீ கேட்காம போயிட்டேன்னா, நீ செய்யாம போயிட்டேன்னா, தாமதம் இல்லாம வந்து என்ன பண்ணுவேன்? உன்னை அழிப்பன்றார். தாமதம் இல்லாம வந்து உன்னை லேட்டெல்லாம் கிடையாது, வாய்ப்பெல்லாம் கிடையாது, சமயமெல்லாம் கொடுக்க மாட்டேன், உடனடியா வந்து என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? அவர் சொல்றத நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம செஞ்சிடணும் இல்லையா? அந்த அழிவு எந்த விதத்துல இருக்கும்? அந்த அழிவு எந்த விதத்தில் என்ன செய்யும்? இப்போ நான் சொல்றத கேட்கறேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்? அவனை அழிப்புன்னு சொல்றாருல. இப்போ நான் ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லலை. 2 இந்த உபாகம் 9ல், சரி இந்த உபாகம் 7ல் 2 இருக்குது. என்ன? 11லிருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்றாரு. வாசிக்க வேணாது, இப்போ நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. எது? 11லிருந்து 14 வரைக்கும் என்ன சொல்றாரு? நான் சொல்றத ஒருத்தன் கேட்டான்னா அவனை எப்படியெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆபத்தான வசனத்தை சொல்றார். என்ன? 15 மட்டும் வாசிப்போ. கர்த்தர் சகல நோயும், என்னதான் எத்தனை வியாதிக்கு மாத்திரை எடுக்கிறது? இப்போ ஜுரம்னா ஒரு பாராசெட்டமால் போடலாம் இல்லையா? ஜுரம் என்ன போடலாம்? ஒரு பாராசெட்டமால் போடலாம். அவர் என்ன சொல்றாரு? சகல வியாதி அப்படின்னா இது எப்படி சொல்றது? சகல வியாதினா இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வியாதி வருமோ அத்தனை வியாதிய உனக்கு நான் வரப்பண்ணுவேன்றாரு. இப்ப நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு தானே மாத்திரை எடுக்கிறது? எதுக்கு தானே என்ன எடுக்கிறது? நான் மாத்திரை எடுக்கிறது எதுக்கு தான்? என்ன மாத்திரை நான் எடுக்கிறது? ஒன்று மாத்திரை போட்டால் அது இன்னொன்று என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்து வர மாட்டேங்குது இல்லையா? இப்போ நான் இதுக்கு மாத்திரை போடுறதா இதுக்கு மாத்திரை போடுறதா அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் எத்தனைக்கு தான் மாத்திரை எடுக்கிறது, நான் எவ்வளோதான் மாத்திரை எடுக்கிறது, நான் எவ்வளவுதான் அப்படின்னா எத்தனை வியாதி இருக்கு? இப்போ ஒரு வியாதினா ஒரு வியாதிக்கு மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனால் என்ன செய்வாங்க? ஒரு வியாதினா அந்த வியாதிக்கு ஒரு மாத்திரை, அந்த நோயை கண்டிக்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரைனால சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறது ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா? கொடுப்பாங்களா? 2 மாத்திரை கொடுப்பாங்க. இப்போ ஒரு நோய்க்கு 2 மாத்திரைன்னா 10 நோய் எத்தனை மாத்திரை ஆச்சு? நான் சொல்றது 10 நோய் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல என்னென்ன வியாதி இருக்குதோ, இந்த உலகத்துல என்னென்ன வியாதி இருக்குதோ, இந்த உலகத்துல என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோயையும் உனக்கு வரப்படுமே. சும்மா உடனே பட்டுன்னு போயிடாது. நீ நினைப்பாங்க இந்த வியாதியில சாகிறதோட கம்மனு ஒரே நாள் பட்டுன்னு போயிட்டா கூட பரவாயில்லையேன்னு நினைப்பாங்க இல்லையா? இந்த வியாதியில ஒரே நாளதை விட நம்ம அவஸ்தைப்படதை விட ஒரே நாள் பட்டுன்னு போயிட்டா கூட நிம்மதியா போய் சேர்ந்துடலாமே, இதோட யாரு போகவும் மாட்டேங்குது நிற்கும் அப்படி சொல்லுவான் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, ஒரே நாளெல்லாம் சாவடிக்க மாட்டேன். ஒரே நாளெல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார்.
ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, உன் தலைமுறை 1000 தலைமுறைக்கு உனக்கு என்ன பாராட்டு விரும்புறேன், உனக்கு தயவு செய்ய விரும்புறேன் இல்லையா. 1000 தலைமுறைக்கு என்ன செய்யறேன், அந்த 11லேருந்து நீங்க 14 ரொம்ப மேன்மையா இருக்கும், ரொம்ப என்னவா இருக்கும், ரொம்ப கர்த்தர் அப்படிதான் ஆஸ்வதிக்க என்ன செய்யறாரு, தம் பிள்ளைகளை அப்படிதான் ஆஸ்வதிக்க விரும்புறாரு. ஆனா அடுத்து சொல்றாரு, நான் சொல்றத நீ மட்டும் கேட்காம போயிட்டுன்னா, நான் சொல்றத நீ கேட்காம போயிட்டேன்னா இந்த எகிப்தில் இந்த உலகத்தில் இல்லை மற்ற ஜனங்களுக்கு என்னென்ன வியாதியை நான் அனுப்புவனோ சகல விதமான சகல நோய்களையும் உன்னை விட்டு ஒன்றும் பகைக்கிற. அப்ப இதெல்லாம் யார் மேல வருமா? இப்ப அந்த 14 முதல் பகுதி என்ன சொல்றாரு, 15 முதல் பகுதி என்ன சொல்றாரு, சகல நோய்களையும் அந்த ஆண்டவரை நேசிக்கிறவன் கர்த்தரை சொல்றத கேட்கிறான் பாரு, அவனுக்கு என்ன செய்வேன், விளைக்கிறவன் சகல நோய் என்ன பண்ணிடுவேன். அப்ப அவன் எப்படிதான் வாழுவான், நோயே இல்லாத வாழ ஒரே வழி, நோயே இல்லாம வாழ்றதுக்கு ஒரே வழி என்ன வழி, அவர் சொல்றத அப்படியே கேட்டு, மறு பேச்சே கிடையாது, மறு பேச்சே இது எப்படி இதெல்லாம் அப்படி செய்ய முடியுமா, இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. உட்காருனா பட்டுன்னு உட்காந்துரு, எழுன்னா முடியல ஆண்டவரேனாக்கா முடிஞ்சு போச்சு. நான் சொல்லலாம் அப்படிதான் சொல்றேன் இல்லையா. முடியலன்னு சொன்னா முடி இல்லாம ஆக்கிட்டார், என்ன செய்ய, அவரு இவன் முடியலன்னு சொன்னா அவன் பார்த்தா முடியல, நீயே சொல்லிட்டு இல்லையா, முடி இல்லாம ஆக்கிற போது முடி இல்லாம ஆக்கிட்டார் இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு, முதல் பகுதி சொல்றாரு, ஆனா அடுத்த பகுதி சொல்றாரு, என்னை பகைக்கிறவனுக்கு இந்த வியாதிகளை யார் மேல அனுப்புவேன், சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்கி. ஓஹோ, அப்ப நம்மளை விட்டு எடுத்து யார் மேல போகிறாரா, எவ்வளவு, அதாவது அந்த 2 பேரும் சொல்றாரு பாருங்களா, உன்னை விட்டு என்ன பண்ண விளக்குவேன், வெளியே அனுப்பிட மாட்டேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்றாரு, சகல நோயை உன்னை விட்டு, அதோட முடிச்சுட்டா பரவாயில்ல இல்லையா. ஆனா இதை விலைக்கு என்ன பண்ணுவேன், உன்னை பகைக்கிறவனுக்கு என்ன செய்வேன், அதை அனுப்புமன்றார் இல்லையா. இதை அந்த மார்க் 5 பிசாசு கரெக்டா பண்ண பாத்தீங்களா. நீ பாதாளத்து போல என்ன செய்ய மாட்டான், நான் பாதாளத்து போல எங்க அனுப்பு. அப்ப அவனை விட்டு விலக்கிட்டாரு, இவனை எங்க அனுப்புறாரு, அடுத்த இடத்துக்கு அனுப்புறாரு பாருங்களேன், அடுத்த இடத்துக்கு என்ன செய்யறாரு, அனுப்புறாரு பாருங்களேன். அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப இத சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம அனுபவத்துல பார்க்க முடியும் இல்லையா. வீட்டுல ஒரு ஆளுக்கு சளி வந்தா வருது இல்லையா, ஏன் வருது, இங்கதான் விஷயங்குது, இங்கதான் விஷயம் இருக்கு. 15 பின்பதி என்ன சொல்றாரு, உன்னை விட்டு. இப்ப இவன் படுத்தோடனே அடுத்தால் படுப்பான், இவன் எழுந்தோடனே அடுத்தால் படுப்பாங்களா, அவன் என்ன அடுத்தால் படுப்பாங்களா. காரணம் என்ன, இவனை விட்டு விலக்கி இவனுக்கு அனுப்புறாரு, இவனை விட்டு விலக்கி. அப்ப நீ என்ன பண்ணணும், நான் சரியா கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டா, வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் எவ்வளவு வியாதி அது என்ன வரக்கூடாது, எங்கிட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வராது. ஆனா யாரா இருந்தா, அவர் சொல்றத செய்யற ஆளா இருந்தா, வீடு முழுசும் படுத்தா கூட சரி, ஊர் முழுசும் படுத்தா கூட சரி, நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதான் தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கட்டளை. நீ ஒண்ணு ஒரு ஆள் படுத்தாளா, அடுத்து ஆண்டு படுத்தாடாத, என்ன பண்ணாத, அடுத்தால என்ன பண்ணாத, சரி எப்படி அவங்களுக்கு வந்துச்சு, அடுத்து யாருக்கு வரும், எனக்கு வரும் அப்படின்னு என்ன தேடாத, மாத்திர மருந்த தேடாத. ஒண்ணு சொல்லு, ஆண்டவன் நீ சொல்றத நான் என்ன செய்யறேன், என்ன சொன்னாலும் சரி, என்ன மண்டையை உடைச்சுக்கா உடைச்சிக்குவேன், அவ்வளவுதான். மண்டையை உடைச்சுக்கடா உடைச்சிக்குவேன், அவ்வளவுதான். மற்ற வெறும் பேச்சே கிடையாது. நீங்க சொன்னா சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய விரும்புறேன், அப்படியே நான் செய்ய விரும்புறேன். அப்படிப்பட்ட நபருக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா, அதனிலிருந்து விலக்கி இவன் என்ன செய்யறாரா, அந்த பகைக்கிறவனுக்கு அனுப்புறாராம். அப்ப அடுத்த ஆளுக்கு பரவன என்ன அர்த்தம், ஒரு ஆளுக்கு வந்தது அடுத்த ஆளுக்கு பரவதான் என்ன அர்த்தம், அவன் ஆண்டவரை பகைக்கிறான்னு அர்த்தம் இல்லையா. அவனை போட்டு அடுத்தவனுக்கு வந்தா என்ன அர்த்தம், அவனை ஆண்டவரை பகைக்கிறான்னு அர்த்தம் இல்லையா. அப்ப யாருக்கு வராது, ஆண்டவரை பகைக்கிறவனுக்கு அவன் என்னதான் பண்ணாலும் அது என்ன செய்யாது, கிட்ட கூட வராது, கிட்ட கூட
எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அவனுடைய அந்த ஊழியர்களுடைய பேர். ஆனால் எகிப்தில் நடந்தது. பயங்கர ஜனங்க கொத்து கொத்தா மடிகிறாங்களாம். ஜனங்க ஒரு வியாதினால பயங்கர கொத்து கொத்தா சாப்பிட்றாங்களாம். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் அங்கே போய் டாக்டர் சரி எல்லாரும் எடுத்து பண்ணு பார்த்துருக்கிறாராம். ஆனால் அவருக்கு என்ன செய்யலை, ஒன்றுமே என்ன செய்யலை, வரலை. நடந்த சம்பவம் எனக்கு கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை. அந்த அவருக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, வரலை. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன ஜனங்களாம் என்ன செய்கிறாங்க, கொத்து கொத்தா சாப்பிட்றாங்க. ஆனால் இவருக்கு என்ன செய்யலை, ஒன்று சொல்ல. அவரை கேட்குறாங்களா என்ன காரணம் அப்படின்னு. அவர் சொன்னாரா, இந்த செத்து போயிட்டான்ல அவன் உடம்புக்கு இந்த கிருமியை கொண்டு வந்து என் கையில் என்ன பண்ணுங்க வைங்க அப்படின்ட்டு அது அந்த இதில் இப்போ மைக்ரோஸ்கோப் பார்க்குறாங்களாம். பார்த்தா இந்த கையில் வந்து வெட்ட உடனே எல்லா கிருமியும் செத்து போச்சான். அவன் கையில் விட்ட உடனே இந்த உள்ளங்கையில் விட்டுட்டு அந்த மைக்ரோஸ்கோப் பார்க்குறாங்களா, என்ன நடக்குது அப்படி பார்த்தா அந்த கையில் விட்ட உடனே குடுகுட ஓடுறதெல்லாம் என்ன செஞ்சான், அவர் கையில் விழுந்த உடனே மொத்தம் செத்து போச்சான். இதுதான் ரகசியம் சொன்னாராம். ஏன்னாக்க எனக்குள்ள என்ன இருக்கு, தேவ அக்கினி இருக்கு. இந்த அக்கினிக்கு மேலே என்ன செய்ய முடியாது, ஒரு கிரியம் எனக்குள்ள வர முடியாது, ஒன்று தாக்க முடியாது. அந்த மனுஷன் அங்கே நின்று ஊழியம் பண்ணாராம் எகிப்தில். எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் வரல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் கதை அழகா சொல்றாரு பாருங்க. என்னது, உன்னை விட்டதை விளக்குவேன், ஆனா யார் என்ன பகைக்கிறானோ அவனுக்கு மேல என்ன செய்வேன், இந்த வியாதியை அவனுக்கு மேல அனுப்புவேன். அவனுக்கு மேல அப்படின்னா ஒரு ஆளுக்கு வருகிற வியாதி நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது தேவனுடைய கட்டளை. ஆனா வரக்கூடாது யாரா இருக்கணும், அதுதான் முக்கியம். அவர் சொல்றத மறு பேச்சே கிடையாது. இந்த காரணம், இந்த எக்ஸ்கியூஸ், இது எப்படி, இது முடியுமா முடியாதா ஆராய்ச்செல்லாம் கிடையாது. போடுனா போட்டுற அவ்வளவுதான், விடுனா விட்டுற அவ்வளவுதான், செய்யினா செய்ய அவ்வளவுதான். மறு பேச்சே கிடையாது. அழகா சொல்றாரு 14 வசனம் இல்லையா, திரும்ப அந்த வசனத்தை 14 நோய்களையும் விளக்குவார் உன் கொடிய ரோகங்களை ஒன்னும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனா, ரட்சிக்கப்பட்டவனா, ஞானஸ்நானம் எடுத்தானா, அதெல்லாம் இல்லை. பேருக்கு என்ன, நான் கிறிஸ்தவர். அப்படியா, நீ கிறிஸ்தவனா இரு, நீ ரட்சிக்கப்பட்டிரு, நீ ஞானஸ்நானம் எடுத்துரு, நீ அபிஷேகம் பெற்றுரு, நீ பைபிளை தூக்கி தலைமையிலே வச்சு படுத்துனரு. அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், நான் சொல்றத நீ செய்தியா? நான் சொல்றத அவர் கேட்கறது என்ன, நீ ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் எடுத்தியா, அபிஷேகம் பட்டியா, அந்நிய பாஷை பேசுறியா, நீ அநியாய பாஷை பேசுறியா, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. நீ பேசுறது அந்நிய பாஷையா, அநியாய பாஷையா, அதெல்லாம் அவர் கேட்கல. என்ன கேட்கிறார், நான் சொல்றத நீ செய்யறியா செய்யலையா, அவ்வளவுதான். ரெண்டுக்கு மட்டும் பதில சொல்லு. ரெண்டுக்கு மட்டும் என்ன சொல்லு, பதில சொல்லு. அதான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அனுப்பினேன். குருடம் பார்த்தா நான் செத்தா கூட பரவாயில்லைங்க, நான் செஞ்சிடறேங்க. நான் செத்தா கூட பரவாயில்ல இல்லையா, கண்ணு தெரியாத போய் கிணத்துல விழுந்தா கூட பரவாயில்ல, அந்த குளத்துல விழுந்தா கூட பரவாயில்ல இல்லையா. அநேக சொல்லுவாங்க, ஒரு மோசமான குடும்பத்தில் திருமணம் பண்ணி கொடுத்தனா விளக்கு பிடிச்சுன்னு கிணத்துல இறங்குறியே அப்படின்னு பழைய முறை சொல்லுவாங்க. விளக்கு பிடிச்சுன்னு போயும் பாலடைஞ்ச கிணத்துல என்ன படிச்சு இறங்குற, விளக்கு பிடிச்சிட்டு போய் எனக்கு தெரியாதப்போ விழுந்தா கூட பரவாயில்ல, கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன பண்ற போய் மாற்றுறியே அப்படின்னு பாட்டி சொல்லுவான் இல்லையா. அதை போல ஆண்டவர் சொல்றான். அவன் சொல்றான், எனக்கு கண்ணு தெரியாம இந்த குளத்துல போய் விழுந்த செத்தா கூட சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் செஞ்சிருவேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா எழுந்து போறேன்னா போறேன். எங்க போவேன் பரவாயில்ல, எங்கேயோ போறேன், போக சொல்லிட்டீங்க நான் போறேன் இல்லையா. குளத்துக்கு போடா, சரி குளத்துக்கு போறேன். குளத்து வழி உனக்கு தெரியுமாடா, தெரியல கூட பரவாயில்ல. வழியில இறங்காம அடுத்த வழியில இறங்கினா, வழியில போய் இறங்கினா எப்படி தடுமாறி கூட பிடிச்சு கூட போயிடலாம் இல்லையா. ஒருவேளை அந்த வழியை விட்டு வேற வழியில போயிட்டான்னா, ஏன்னா கண்ணில் சேறு பூச்சிட்டாரு, அவன் கண்ணு வலி, ஒரு பக்கம் கண்ணு தெரியல, இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு நீ குளத்தை போய் கழுவிடானா அவன் சொல்ல முடியும், நான் குளத்துல விழுந்து செத்தா கூட பரவாயில்லைங்க, குளத்துல விழுந்து செத்தா கூட பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன், நீங்க சொல்றத நான் செய்யறேன். ஆனா நம்மள சொல்றாங்க, செத்தா கூட சரி நான் செய்ய மாட்டேன். நான் குளத்துல விழுந்து எனக்கு வியாதி வந்து செத்தா கூட என்ன பண்ண மாட்டேன், வியாதி வந்து செத்தா கூட என்ன செய்ய மாட்டேன், நீங்க சொல்றத நான் செய்ய மாட்டேன். செய்யாத சொல்றாரு. ஏன் ஒத்துமொத்தம் படுத்துன்னு கிடக்கிற,
எத்தனை வியாதி தான் வரும்? ஏதாவது ஒண்ணு வந்தா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாரு? எகிப்தியருக்கு வந்த கொடிய ரோகங்களை எல்லாம் அவனுக்கு வர பண்ணுவேன். ஏன்? என்ன பகைச்சான்ல, என்ன பகைச்சான்ல, நான் சொல்றதை கேட்காத போனா இல்ல, நான் சொல்றதை செய்ய மாட்டேன்னு சொன்னான்ல, ஒட்டுமொத்த உலகத்துல வர்ற ஒட்டுமொத்த வியாதியையும் அவனுக்கு என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். நானே வர பண்ணுவேன்றாரு. பிசாசு வந்து போராடனா இயேசுவின் நாமத்தை சொன்னா ஓடி போயிடும், விடுதலை ஆயிடும். இல்லையா? அனுப்புறதுக்கு யாரு? அவரு. 1000 ஜெபம் பண்ணாலும் சுகம் ஆகாது. 1000 ஜெபம் பண்ண செய்யாது. நீ 1000 உபவாசம் பண்ணு. நீ பைபிளை தலைகீழ படி, நேரா படிக்காத. நான் பைபிள் எப்படி பார்க்கிறேன்? தலைகீழ படிக்கிறேன். நீ எப்படி வேணா படிச்சுன்னு கடை, நீ எப்படி வேணா. இப்ப பிசாசுக்கு பைபிள் தெரியாதா? எவ்வளவு அழகா வசனம் சொல்றான் இல்லையா? எவ்வளவு அழகா வசனம் சொல்றான், எவ்வளவு அழகா இயேசுநாதருக்கு பைபிள் செடி எடுக்கிறானே. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, திருநெல்வேலிக்கு அல்வா அப்படின்னு வாங்க இல்லையா? அப்படி அவர் தான் யாரு? அவர் தான் வசனம் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவன் அந்த இல்லையா? அவர் தான் ஏன் வார்த்தை, அவருக்கே இவன் சொல்லி கொடுக்கிறான். அவர் தான் வசனம். அந்த வசனம் இவன் எடுக்கிறான். இவன் வசனம் எடுக்கிற அளவுக்கு இவன் வசனம் என்ன பண்ணி இருக்கிறான்? வசனம் பிசாசு கூட சொல்லும். வசனம் பிசாசு கூட சொல்லும் இல்லையா? வசனம் பிசாசு கூட சொல்லும். அந்த மார்க் 5 அவன் ஓடி வந்து பணிந்து கொண்டான் இருக்கு இல்லையா? 6000 பிசாசு பிடிச்சிருந்தான், ஓடி வந்து பணிந்து கொண்டான் இருக்கு இல்லையா? அது இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா இன் வர்ஷிப்னு இருக்கும். அவன் என்ன செய்யறானா? ஓடி வந்து ஆராதிக்கிறானா. நீ ஆராதனை பண்ணி உட்காந்து கடை, நீ ஆராதனை பண்ணினு, நீ ஆராதனை பண்ணினு உட்கார்ந்து கடை. போன வாரம் சொன்னா, முடி வாரம் சொன்னா, ஆமோசன் சொன்ன இல்லையா? ஆலயத்தின் பாடல் சத்தியத்துக்கு என்னவா இருக்கு? ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா, கம்முன்னு இருப்பா. என்ன சொல்றாரா? கம்முன்னு இருப்பா. சும்மா என்ன இருக்கு? சும்மா இறைச்சல் போடாத, கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்றாரா? ஏன்? ஒரே இறைச்சல் ஆக்குதுப்பா, கம்முன்னு இருப்பா. எவ்வளவு நேரம் பார்த்து ஒரே காது அடைக்குது, கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்றாரா? ஆனா மறுபக்கம் சொல்றாரு, ஆராதனை யார் வேணாலும் பண்ணலாம். அவர் கேட்கிற ஒரே கேள்வி, நான் சொல்றத நீ செய்தே இல்லையா? எஸ் ஆர் நோல முடி. எஸ் ஆர் நோன்னு அது ஆண்டவரே இழுக்காத. முடியுமா? முடியாத முடி. இது ஆண்டவரே, அது ஆண்டவர், அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இதெல்லாம் இதனாலதான் ஆண்டவரே செய்யல, தெரியாது. அது எனக்கு தெரியுமா தெரியாதா? முடியுமா? முடியாதா? ரெண்டுல உன்னோட முடி. சும்மா என்ன பண்ணாத, இங்க வள வளன்னு பேசாத. முடியுமா? முடியாதா? எஸ் ஆர் நோல முடி, அவ்வளவுதான் பேச்சு. மறு பேச்சுக்கு இங்க காரணத்துக்கு இடமே கிடையாது. இந்த காரணத்துக்கு ஏசனாரு கட்ட காரணத்துக்கு இடமே கிடையாது. முடியுமா? முடியாதா? முடி கதைய. முடிஞ்சுச்சுன்னா விளக்கவன், முடியலன்னா அனுப்புவேன். வரணுமா போணுமா? வரணுமா போணுமா? வியாதி வரணுமா? வியாதி போணுமா? யார்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட. அவர் சொல்ல, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. வர வைக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, போக வைக்கிறதும் உங்களது. நீ வர வைக்கிறியா போக வைக்கிறியா நீயே முடிவு பண்ணிக்கோ. வர வச்சுக்கிறதுனாலும் வர வச்சுக்க, போக வைக்கிறதுனாலும் போக வச்சுக்க. நீ வர வைக்கிற போக வைக்கிற, நீ என்ன பண்ணு? நீயே முடிவு எடுத்துன்னு போ. நீயே வர வச்சுக்க, நீயே போக வச்சுக்கோ இல்லையா? செஞ்சேனா போயிடும், செய்யலனா வரும். செஞ்சேனா போயிடும், செய்யலனா வரும். இப்ப செய்தே செய்ய மாட்டியா? நாங்க இது மாதிரி எத்தனை பிரசங்கத்தை கேட்டுக்கிறோம். கேட்டு அவர் சொல்ற, ஓகே நோ ப்ராப்ளம். ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பைபிள் கிளீனா சொல்றாரு, உன்னை விட்டு விலக்கி ஒன்னு கூட உனக்கு வர பண்ண மாட்டேன். உன்னை பகைக்கிறான் பாரு, அத்தனை வியாதியையும் அவனுக்கு அனுப்புவேன். அத்தனை வியாதி என்ன பண்ணுவேன்? அவனுக்கு அனுப்புவேன். ஏன்? அவன் என்ன செய்யறவன்? பகைக்கிறவன். அதனால் அத்தனை வியாதி என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். ஒன்று போனா ஒன்று, ஒன்று போனா ஒன்று, ஒன்று போன ஒன்று வந்துக்கினே இருக்கும். போனா கூட போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல. மொட்டமா என்ன பண்ண, ஒன்று போயிட்டு ஒன்று வந்தா கூட என்ன செய்யலாம்? சரி போடா அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வந்துட்டா, நம்ம காசு சேர்ப்போம்ல, உண்டியில காசு சேர்ப்பீங்களா? இல்லை உண்டியில காசு சேர்ப்பீங்களா? சேர்க்கிற பழக்கம் இருக்கா? உண்டியில போட்டு காசு என்ன பண்ணுவோம்? சேர்ப்போம்ல. அப்படி ஒவ்வொன்றா சேர்த்தனே இருந்தா என்ன செய்ய? ஒரு நாளைக்கு மற்றவங்க குடிக்க வேண்டியதுதான். இப்போ சேத்த பணத்தை என்ன பண்றது? உண்டியில காசு போடுறீங்க, ரொம்பிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒன்று குடிப்பீங்க இல்லையா? ஒன்று சர்ச்சை கொடுத்தா சர்ச்சில் கொடுப்பீங்க, இல்லை வேற எங்கே ஒன்று கொடுப்பீங்கல்ல. அப்போ அவரு பார்க்கலாம், ஒன்று ஒன்று சேர்ந்துனே இருக்குது, ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன அனுப்பவே முடியாது.
இன்னொன்னு அனுப்புறதுக்கு இடம் இல்லை. எங்க புரியல? இப்ப இதுக்கு மேல இப்ப அடுத்த வியாதி ஒன்று அனுப்பணும். ஆனா உடம்ப பார்க்க என்ன இல்லை, இந்த உடம்புல என்ன இல்லை, இடம் இல்லை இல்லையா? உடம்புல இடம் இல்லாத அளவுக்கு தலையிலேருந்து முடியிலேருந்து காடு வரைக்கும் என்ன இருக்கு, மொத்தமா நிரம்பிடுச்சு. என்ன செய்ய? இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, அனுப்பவும் முடியாது. அப்ப ஃபுல்லா ஆயிடுச்சுல்ல, என்ன பண்ணிடு, கொண்டு போய் கொட்டிடு. அப்ப என்ன பண்ணு, பரலோகமே என் சொந்தமே சீக்கிரம் என்ன பண்ணிடு, பாடி அனுப்பி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்ல விளங்கிக்கும். மற்றவனுக்கு வர வியாதி ஒன்னையும் உனக்கு வரப்பண்ணாம இருக்கணும். அடுத்தவனுக்கு வர பாதிப்பு நமக்கு வரப்பண்ணாம இருக்குன்னா ஒண்ணு செய், சொல்றத செஞ்சுடு. சொல்றத இதை நீங்க எகிப்துல பார்க்கலாம். யாத்திராகமம் ஒரே சுவாசம் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை ரொம்ப இதுக்கு பொருந்தக்கூடிய ஒரு சரியான ஒரு வசனம். யாத்திராகம் 9:13 நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசேக்கு பார்வான் கிட்டப்ப சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து இப்போ எகிப்து வர வியாதி மோசேக்கு வரல. எப்ப எழணும்? எகிப்தியனுக்கு வர்றது மோசேக்கு வராம இருக்கிறன்னா இப்ப மோசே எப்ப எழணும்? அதிகாலை எழுந்துடும். அவ்வளவுதான். அதிகாலையில் எழுனா மறு பேச்சே கிடையாது. ஆண்டவரே, வயசு எவ்வளோ ஆகி தெரியுமா? 90 வயசு ஆகுது ஆண்டவரே. இந்த வயசுல போய் அதிகாலையில் எழும்பி நான் என்ன பண்றது ஆண்டவரே? தடுமாறி எங்க போறது ஆண்டவரே? இந்த வயசாச்சு போச்சு, இடமே வயசாகி போச்சுன்னு இடமே கிடையாது. என் மனைவிக்கு வயசாச்சு ஆண்டவரே, நான் கூட என்ன செய்யறேன், கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யறேன். 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன ஆண்டவரே, என்ன செய்யறேன், கொஞ்சம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போறேன். அப்படி மோசே சொன்னேன் தானே? அவருக்கு தெரியும். அவர் காலையில எழும்புனா காலையில எழுப்பி போயிடணும். போலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அதனால நீங்க எப்போ சொன்னாலும் என்ன பண்ணிடுறேன், நீ எப்போ சொல்லி காலையிலனா போயிடுறேன், இப்போனா இப்போ, மத்தியானம்னா மத்தியானம், சாயங்காலம்னா சாயங்காலம். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி என்ன பண்ணிடுறேன், செஞ்சிடறேன் இல்லையா? இந்த குத்து விளக்கு செய்யறதுக்கு இருக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடிச்சு தான் செய்யணும். என்ன பண்ணும், இப்படி அடிச்சு தான் பண்ணணும். எதை? குத்து விளக்கு. 1 கிலோ ஒரு கிலோ தங்கம், 34 கிலோ தங்கத்தில் செய்யணும். 1 தாளந்து தங்கத்தில் குத்து விளக்கு செய்யணும். அதை என்ன செய்யணும், 34 கிலோ எது தங்கம். அது என்ன செய்யணும், நெருப்பில் பட்டு உருக்கி சுத்தில தட்டி செய்யணும். தட்டை என்ன செய்யும், குண்டா இருக்கிறத கூட பட்டியா மாறி போயிடும் இல்லையா? ஆனா அதில் என்ன செய்யணும் தெரியுமா, சென்டரில் ஹோல்ஸ் வரணும். சென்டரில் ஹோல்ஸ் வரணும். இது குத்து விளக்கு முழுசும். அது மேலே எண்ணெய் ஊற்றினா எல்லாம் இதுக்கு என்ன பண்ணும், 6 அகலுக்கு என்ன செய்யணும், எண்ணெய் போகணும். மேலே தான் எண்ணெய் ஊற்றணும், கீழே ஊற்றுறதில்ல. அப்படி இத்தனைக்கு என்ன செய்யணும், அப்படி போகணும். அந்த அளவுக்கு ஹோல்ஸ் என்ன செய்யணும், இருக்கணும். இதில் பூ பண்ணணும், இதில் மொக்கு பண்ணணும், இதில் காய் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். எதில்? குத்து விளக்கில். மோசேக்கு சொன்னார், மோசே குத்து விளக்கு இப்படி தான் பண்ணணும். சரியா ஆண்டவரே? இது எப்படி ஆண்டவரை அடிச்சா பட்டே தானே மாறும், இது எப்படி ஹோல்ஸ் வரும்? அப்படி என்ன செய்யல, மறு பேச்சே கிடையாதுங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா மறு பேச்சே கிடையாது. இந்த மறு பேச்சை பேசணும் பூரா காலி ஆயிட்டான். மறு பேச்சே இப்ப இவனுக்கு சொன்னாரு, இந்த குருடனுக்கு சொன்னாரு, டேய் எழுந்து போய் சீலமா கொடுத்த கழுவிடா அப்படின்னாரா? சரியாண்டு போயிட்டான் இல்லையா? போய் கண்டு பார்த்துப்பான். இந்த லோத்துக்கு சொன்னார்ல, டேய் அந்த மலைக்கு ஓடிப்பான்னு சொன்னார்ல, அவன் சொன்னான், சாரி ஆண்டவரே, என்னால முடியாத நம்ம மொத்தமா போயிடுச்சு. இந்த முடியாதுன்னு சொன்ன பூரா மொத்தமா போயிட்டார். முடியாதுன்னு சொன்னா அவன் மட்டும் முடியும்னு ஓடி இருந்தானா அவன் பொண்டாட்டி செத்திருக்கவே மாட்டான். அவன் பிள்ளைங்க 2 பேரும் மாசமா போயிருக்கவே மாட்டாங்க, நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கெடுவதற்கு காரணம் தாய் தகப்பன் என்பது நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சிக்கவும் விரும்பல. அதான் பிரச்சனை. தெரிஞ்சிக்கவும் நிறைய லோத்துடைய பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சுங்க, அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்க வாழ்க்கை சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது. அவங்க இருக்கிற இடம் கூட தெரியாம வாழ்ந்தாங்க இல்லையா? இப்படி லோத்துக்கு 2 பிள்ளைங்க இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தாங்க இல்லையா? சோதோமல வாழ்றாங்க. எப்படி வாழுதுங்க? ஒழுக்கமா வாழுதுங்க, உண்மையா வாழுதுங்க. இருக்கிற இடமே தெரியாம வாழுது. எங்க? சபையில இல்ல, சோதோமல. அவ்வளவு நல்ல பிள்ளைங்க வாழ்க்கை. இவன் என்ன படுத்திட்டான்? இவன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் 2 பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போச்சா? சர்ச்சைக்கே உள்ள நுழையாதுன்னு சொல்லிட்டாரா?
சர்ச்சில் காலே வைக்காதுன்னு சொல்லிட்டாரா? அந்த அளவுக்கு கேட்டார். ஏன்? இவன் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தான்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை சரின்னு சொல்லியிருந்தான்னா யாருக்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லை, மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, குடும்பம் எப்படி இருந்திருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. இவன் என்னைக்கு முடியாதுன்னு சொன்னானோ மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க, எதுவுமே நம்ம போயிடுச்சு. தேவன் வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுப்பே சொல்லாதீங்க, மறுப்பே சொல்லாதீங்க. நான் என்னைக்கு ஆண்டோட கேட்பேன், நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய சொன்னாலும் சரி, என்ன செய்ய சொன்னாலும் நான் என்ன செய்வது, நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு இருக்கணும், என்ன தேவை இப்படி வைக்கணும், நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். என்ன கிரையம் கொடுக்க சொன்னாலும் நான் கிரையம் கொடுக்க ஐ ஆம் ரெடி. நான் சரி. ஏன் தெரியுமா? கர்த்தனுக்கு என்ன எதிர்பார்க்கிறான்? மோசைகளை சொல்றான், அதிகாலையில் இருந்து போ, இருந்து போயிட்டான். போயிட்டு இப்போ பார்வன் சொல்றார், என்ன சொல்றார்? ஜனங்களை அனுப்பிடு. அப்படி அனுப்பலைன்னா கல்மழை என்ன செய்யும்? பெய்யும். கல்மழை பெஞ்சு எல்லாம் அழிச்சிரும், அதனால பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜெக்ஷன் சொல்றார். பர்சனலா சொல்லல, தனியா சொல்லல, பொதுவாக ஒரு கருத்தை சொல்றார். பொதுவான ஒரு கருத்தை அங்க மோசே சொல்றார். என்ன கருத்து? 19ஆம் வசனத்தை பாருங்க. 19ஆம் வசனத்தை இப்பொழுதே இது வந்து மோசே வந்து பார்வனுக்கு சொல்ற காமன் அனௌன்ஸ்மெண்ட், பொதுவான ஒரு அறிவுரையை சொல்றார். இப்போதே ஆள் அனுப்பி மிருக ஜீவன்களையும் யாவையும் சேர்த்துக்கொள். செத்து போக கடவர்கள். இப்ப கர்த்தர் சொல்லிட்டார், என்னது? நான் சொல்றேன், யார் கேட்கறீங்களோ அடுத்தவனுக்கு வர பாதிப்பு அவனுக்கு வராம பாதுகாத்துக்குவேன். யார் கேட்கலையோ அவனுக்கு அந்த பாதிப்பு கட்டாயமா வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த வசனம், அடுத்த வசனம். மிருகஜீவ வேலைக்காரரையும் மிருகஜீவங்களையும் வான்னு சொல்லல, ஓடியாங்கன்றான். ஓடி வந்துரு, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ. அப்ப என்ன செய்ய விரும்பல, தாமதமா செய்ய விரும்பல. சரி வருமா வராதா பார்க்கலாமா யோசனை அதெல்லாம் கிடையாது. சொன்னாரா? கேட்டான் பத்தியா? யார் அதை செய்யணும்னு விருப்பப்பட்டானோ அத்தனை பேர் உடனே சொல்லிட்டான், சீக்கிரமா என்ன பண்ணுங்க, சீக்கிரமா ஓடி வந்துருங்க. சீக்கிரமா வேலைக்காரர் ஓடி வர சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த வேலைக்காரர் என்னென்ன வேலை செஞ்சிருப்பாங்க? இந்த வேலைக்காரன் நிலத்துல என்னென்ன வேலை செஞ்சுனுப்பா, பலவிதமான வேலை செஞ்சிருப்பான் இல்லையா? இப்போ நீ சொல்றேன் இல்லையா, இப்போ மோட்டர் போட்டு தண்ணி பாய்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் ஓடி விட. என்ன அர்த்தம்? மோட்டர் போனா கூட போட்டோம், நீ என்ன பண்ணு, நீ வந்துரு. அப்ப அந்த மோட்டரு சரி, நான் போ மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுமா? அப்ப நம்ம கேட்கக்கூடாது. வந்துருன்னா வந்துரு, மாடு இருக்கு பிடிச்சிட்டு வந்துரு, ஓட்டிட்டு வந்துரு. இப்பதான் பால் கறந்துக்கிறேன், என்ன செய்ய? பாலை கறந்து முடிச்சுட்டு வந்துட்டுமா? அப்படி அவன் கேட்கல, என்ன செய்ய? பாலை ஊற்றி கூட ஓடி வந்துரு. ஆக மாத்த என்ன, ஓடி எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செய்யணும்னு சொன்னாரு. அப்படி செஞ்சவன் ஒருத்தன் கூட பாதிக்கப்படல. அப்படி செய்ய நிலைமை தெரியுமா? அப்படி செய்ய நிலை தெரியுமா? 24, 25. வெளியில் இருந்தவைகள் அப்படிமானா யாரு? அக்கினியாவது கதையாவது இல்லையா? நீ சொன்னா நாங்க செஞ்சிருவோமா? நீ சொன்னா நான் செஞ்சிருவேனா? இப்போ வேலையை பாரியா, நாங்கெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னான் பாரு. ஒருத்தன் கூட தப்பல, தாமதம் இல்லாமல் அத்தனை பேரையும் கத்தாளிச்சார். அடுத்தவனுக்கு ஒரு ஆபத்து உனக்கும் எனக்கு வராம இருக்குன்னா நீ கத்தர் எதிர்பார்க்கறது என்ன? எனக்கு பிரியமானதை செய். எனக்கு என்ன பிரியம்? நான் சொல்றதை செஞ்சுட்டு, நான் சொல்றதை என் நன்மைக்கு சொல்றேன், உன் நன்மைக்கு தான் சொல்றேன். உன் நன்மைக்கு சொல்றத நீ செஞ்சுடு. இவன் பாருங்க, ரட்சிக்கப்படாதவன் பொதுவா சொல்றான், பொதுவா சொன்னான். அந்த பொதுவா சொன்னதை கேட்டு செஞ்சவன் ஆஸ்வதிக்கப்பட்டுட்டான். ஆனா பர்சனலா நேர பார்வன்கிட்ட சொன்னான் பாரு, நீ அனுப்பப்பான்னு சொல்லி செய்யணும் சொன்னான் பாரு, அவன் செய்யாத பணம் பத்தியா அவன் தான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். இன்னைக்கு உங்களையும் என்னைய கர்த்தர் மற்றவனுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராம தடுக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய், கர்த்தருக்கு பிரியமானதை செய். எது கர்த்தருக்கு பிரியம்?
அவர் சொல்றத அப்படியே செய்வது கர்த்தருக்கு பிரியம். நீ 1008 காரணம் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். நானும் கேட்க மாட்டேன், அவரும் கேட்க மாட்டாரு. காரணம் சொன்னியா, செஞ்சியா செய்யலையா? செஞ்சியா? செஞ்சிருந்தா ஆபத்து வராது, பகைரவனுக்கு போகும். செய்யலையா, ஆபத்து வரும். என்ன ஆபத்து? எகிப்தில் வருகிற சகல ரோகமும் உனக்கு வரும். வரும்னா சபிக்கல, வரும்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா. அது யார் மேல அனுப்புவேன்? உன்னை பகைக்கிறான் பாரு, அவனுக்கு மேல சகல ரோகங்களையும் சகல வியாதிகளையும் நான் அவனுக்கு அனுப்புவேன். அப்ப சகல வியாதியும் நமக்கு வராமல் இருக்கணும். அடுத்தவனுக்கு வந்துட்டு போகுது, நமக்கு வராமல் இருக்கணும். ஒன்று செய், கர்த்தருக்கு பிரியமானதை செய். எது பிரியம்? அவர் சொல்றதை கேட்டு அப்படியே செய், அது அவருக்கு பிரியம். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வி நோக்கமையா. விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வி நோக்கமையா. இதுதானே இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். மோசே சொல்றான், உயிர் வாழ்றது இதுக்கு இல்லை, இதுக்கு தான் நான் உயிர் வாழ்றேன், உங்க விருப்பத்தை நிறைவேற்ற தான். அவர் சொல்லுவாரு, என் விருப்பத்தை நிறைவேற்றுறவன் தான் உயிர் வாழவே முடியும். நீ உயிர் வாழ்றதுக்கு, நான் உயிர் வாழ்றதே உங்க விருப்பம் நிறைவேற்றன்னு சொல்ற உண்மை. என் விருப்பத்தை நிறைவேற்றுறவன் தான் உயிர் வாழவே முடியும், உயிர் வாழவே முடியும். நீ வாழணும் விரும்புறியா? பிழைக்கணும்னு விரும்புறியா? நீ வாழணும்னு விரும்புறியா? பிழைக்கணும்னு விரும்புறியா? நீ வாழணும்னு நினைச்சா கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றிடு. கர்த்தர் விருப்பம் என்ன? நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சிருப்பா. ஏன் ஆசீர்வாதத்துக்கு சொல்லலை, உன் ஆசீர்வாதத்துக்கு தான் சொல்றேன், உன் நன்மைக்கு தான் சொல்றேன், உன் பிரயோஜனத்துக்கு தான் சொல்றேன். உன் பிரயோஜனத்துக்கு நான் உனக்கு சொல்றத நீ செஞ்சிட்டேன்னா ஒரு ரோகமும் ஒரு வியாதியும் சகல வியாதியும் உன்னை விட்டு நீக்குவேன். யார் செய்யாம போனானோ அவனுக்கு இந்த வியாதியெல்லாம் வர பண்ணுவேன். யார் நான் சொல்றத செய்யாம அவன் மேல இந்த வியாதியெல்லாம் வர பண்ணுவேன். நான் சொல்றத செய்யறவனுக்கு ஒரு வியாதியும் வர பண்ண மாட்டேன். அடுத்தவனுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் நமக்கு வராம இருக்குன்னா அது விருப்பம். பிதாவே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல உங்களுக்கு விருப்பம் தான், ஆனால் அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நான் செய்யாம போயிட்டு இருந்தா என்னை மன்னிங்க. இதுதான் இவ்வளோ பெரிய பாதிப்புக்கும் என் வாழ்க்கை மட்டுமல்ல எங்க பிள்ளைங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படுவதற்கு இதுதான் காரணம்னா இன்னைக்கு நான் மாற்றிக்க விரும்புகிறேன். எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ நீங்கள் சொன்னால் நான் செஞ்சிருவேன். லோத்தை போல முடியாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுறதுக்கு நானே காரணமாக மாற மாட்டேன். நல்லா வாழ வேண்டிய பிள்ளைகள், ஒளிவுமர கன்றுகளை போல வாழ வேண்டிய பிள்ளைங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமாக்கி போட நான் விரும்பல. ஆண்டவரே, நான் விரும்பலை. எனக்கு நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் செய்கிறேன்ப்பா. எனக்கு சொல்றத, மோசேன் மூலமா சொல்றத, ஒரு தேவ ஊழியக்காரர் மூலமா சொல்றத, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் மூலமா ஊழியக்காரர்கள் மூலமா எங்களுக்கு சொல்றத அப்படியே நாங்கள் செய்வோம்ப்பா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கை வச்சிடாதீங்க சாமி. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கையை வச்சிடாதீங்க. எங்க பிள்ளைங்க வாழ்க்கைய ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி உங்க சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு அந்த வியாதிகளையெல்லாம் நீக்குங்க. வியாதியை வர பண்ணாதீங்க, வியாதியை நீக்கிறங்க சாமி. நீங்கள் சொல்கிறத அப்படியே என்ன செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பலவீனம், எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில உபாகம் 7:15 படி எல்லா வியாதிகளையும் சகல வியாதிகளையும்
கர்த்தர் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அடுத்தவனுக்கு வருகிற ஆபத்தும் பாதிப்பும் எங்களுக்கு வராதபடி, எங்கள் குடும்பத்துக்கு வராதபடி கர்த்தர் எங்களை கிருபையா நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் தயவும் இந்த காலை வேளையில் எனக்கு உண்டாகட்டும். 1000 தலைமுறைக்கு தயவு செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு குடும்பங்களுக்கும் தயவு செய்து ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுங்க. நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஜெபங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறீரோ உங்களுடைய விருப்பத்தின்படியே நாங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்கப்பா. தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நடத்தி பாதுகாத்து கொள்ளும். சகல துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவரைக்கு செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமாக்குறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகட்டும். எங்கள் சபைகளுக்கு விரோதமாக, ஆராதனைகளுக்கு விரோதமாக, ஜெபங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களோ வாய்க்காமல் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். வாய்க்காம போகும்படி ஜெபிக்க தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். காத்து நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.